உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு மட்டுமே மக்கள் நல அரசு அப்படின்ற ஒரு உயிர்ப்பான விஷயத்தில் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், இயங்கியல் பார்வையுடையது. காலத்திற்கேற்ப அது பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிவியல். இது அடிப்படையில் மேற்கத்திய பொருளாதாரத்தை அடிப்படையில் அப்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததால் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய ஓனர்ஸ் ஒரு பக்கமும் 2%, 98% தொழிலாளர்கள் அப்படின்ற சூழ்நிலையில் உருவான காரல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும், அதைத் தொடர்ந்து ரஷ்யாவில் லெனினும், அதைத் தொடர்ந்து ஸ்டாலினும், பிற்காலத்தில் சீனாவில் மாசேத்துங்கும் வழிவந்தார்கள். அதே போல் இந்தியாவிலும் எம்என் ராய்